சாவாகுது ப்ரோ. இதுதான் ஃபிலிமே. ஒச்சிச்சு கோட்டு. தளபதி வேற லெவல், சொல்லவே வேண்டாம். போய் பாருங்க, படத்தை பாருங்க, பேசுறதெல்லாம் கூடாது, ஃபிலிமை பாருங்க. சர்ப்ரைஸ் ஒச்சிச்சு. அடுத்த யாரு தளபதின்னு சொல்லியாச்சு. தளபதி ரெஃபரன்ஸ் இருக்குன்னு தான் நினச்சி வந்தேன். படத்தில் எக்கச்சக்கமான ரெஃபரன்ஸ் இருக்கு. பார்க்குறப்போ என்ஜாய் பண்ணி எல்லாரும் ஹைலைட் பண்ணிட்டாரு. எல்லா பழைய ஆக்டருக்கு வந்துடுறாங்க. எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி ஆச்சு. தலைவர் கூட நடிச்சதுக்கு ஃபிலிம் சூப்பர். வருங்கால சீஃப் மினிஸ்டர் விஜய்க்கு. ஓகே, கமிங் டு த பாயிண்ட். ஃபுல் மீல்ஸ், அந்த ஒரு சிக்கன் அந்த நல்ல அந்த காரமாக சாப்பிட்டுட்டு அப்பா அந்த மூக்கில் சளி ஒழுகி அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் இல்லையா, அந்த ஃபீல். இப்போ அதாவது வந்து வெங்கட் பிரபு சார் அவர் வந்து எழுதியிருக்கார், ஒவ்வொரு பாயிண்ட்டாக எழுதியிருக்கார் அழகா. எப்படின்னா இது வந்து ஒரு தளபதி ஃபேன்ஸ்க்கான படமாக எழுதியிருக்காரு. தளபதி திருவிழாவாக எழுதியிருக்காரு. திருவிழா மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தாருங்க, ஆமாம் அப்படின்ற ஒரு நிறைய சீன்ஸ் வந்து எனக்கே தெரியாமல் நான் கத்திட்டு இருந்திருக்கேன். என் தம்பி சொல்கிறான், என்னடா கத்துற, தெரியலடா, நானே தெரியாமல் கத்திட்டேன், எல்லோரும் கம்முன்னு இருக்காங்க, நான் கத்துறேன் அப்படின்னா எக்ஸைட் ஆகிறேன் மூவிக்குள்ளே. அவ்வளோ தளபதிக்காக. ஓகே, இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்கிரிப்டு, ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. நிறைய ட்விஸ்ட்டாக வச்சுருக்காரு. கண்டிப்பாக அது தேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆகி அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பாக எனக்கு வந்துச்சு, உங்களுக்கும் வரும் நம்புகிறேன். தளபதியோட டயலாக்ஸ், மேனரிசம் இதெல்லாம் சொல்லவே தேவையில்லைங்க. நான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னொரு குட்டி விஜய் இருக்குல்ல, 2 விஜய் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. அந்த குட்டி விஜய் நிறைய பண்ணுது. அது ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குங்க. நீங்கள் தேட்டரில் பாருங்கள். இந்த மூவிக்கு ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து நிறைய பேர் நிறைய ஸ்டோரி வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் ஒரு ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். நான் வந்து படம் பார்த்துட்ருக்கேன். பார்த்துட்டு கிளைமேக்ஸ்க்கு வரைக்கும் படம் போயிடுச்சு. அங்கே உட்காந்து ஒரு கிரியேட் பண்ணுறேன் என் தம்பிக்கிட்ட. இப்போ இது வரும்பாரு, இப்போ அந்த வரும்பாரு, இப்போ அதான் நடக்கலை. நான் ஒன்று சொல்லவும் அங்கே அது வேறு மாதிரி, அதுக்கும் வேறு மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அந்த மியூசிக் சூப்பராக இருக்குது, ஃபைட் சூப்பராக இருக்குது, அது நல்லா இல்லை, இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி இப்படி சொல்ல போகிறதில்ல. நான் பார்த்து ரசித்த ஒரு சின்ன சீன் மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு சின்ன சீன்னு சொல்லவே முடியாது. அந்த சின்ன வயசு விஜய் இருக்கார் இல்லையா, அவரோட கேரக்டர் வந்து அந்த அந்த கேரக்டரோட டிசைனிங்கே அது மாதிரி தான். அது திடீர்னு லவ்வாக பேசும், திடீர்னு கோபமாக பேசும், திடீர்னு அழுந்து பேசும், திடீர்னு வெக்கப்படும், என்னென்னமோ பண்ணோம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த கேரக்டர் ஆகுது. அந்த கேரக்டர் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய கேரக்டர் நிறைய பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த என்ஜாய்மெண்ட்டுன்றது இப்படிங்க, இந்த இது மாதிரி ராக்கெட் மாதிரி கீழேருந்து அப்படியே போச்சு. ஒரு இடத்துல கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு பாருங்க, அப்படி இருந்துச்சு. அந்த பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஓகே, இது வந்து ரிவ்யூ கிடையாது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நான் தளபதி எவ்வளோ லவ் பண்ணுறேன், எனக்கு படம் எப்படி பிடிச்சிருந்தது அப்படின்றது தான். ரிவ்யூ வந்து பர்சனலாக கேளுங்க, நான் ரிவ்யூ சொல்கிறேன். சொல்ல மறந்துட்டேன், லியோவில் தளபதிக்கும் த்ரிஷாவுக்கும் லிப்லாக் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த படத்துலையும் இருக்குது. முக்கியமாக படத்தில் நிறைய இடத்துல நிறைய காமெடி சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஸோ காமெடி நல்லாவே இருக்குது. ஃபிலிம் முழுக்க முழுக்க தளபதிக்காக எடுக்கப்பட்டது. சாரி, தளபதி ஃபேன்ஸ்க்காக எடுக்கப்பட்டது. கரெக்டாக பேசுகிறேன்னா வெங்கட் பிரபு சார் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then bye from Ram.